10 போட்டோம் 30 போட்டோம் 40 போட்டோம். அவருக்கு என்ன வந்துச்சு? அவர் பாட்டு கம்முன்னு அவர் சென்னை வீட்டுல உட்காந்துருக்காரு, சொகுசு வீட்டுல. இது ஒரு தலைவரா? இப்படி ஒரு கேடு கெட்ட தலைவர் தமிழ்நாட்டுக்கு தேவையா? இதுதான் உங்களுக்கு சரியான சமயம். விஜய் அவர்கள் மீது உள்ள வன்மத்தை கக்குவதற்கும் அவர் மீது குற்றம் சாட்டுவதற்கு இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிறீங்க. விஜய் அவர்களும் இங்கே தவறு செய்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. திருச்சியில நிருபர்கள் கேள்வி கேட்டப்போ அதை தவிர்த்து விட்டு கடந்து போறாரு. இந்த இடத்துல விஜய் அவர்களுக்கு அரசியலில் அனுபவம் இல்லை என்பதுதான் காட்டுது. சினிமாவில் நடிக்க தெரிஞ்ச விஜய் அவர்களுக்கு அரசியல் என்னும் களத்தில் நடிக்க தெரியவில்லை என்பதுதான் உண்மை. இதே இடத்துல மற்ற அரசியல் தலைவர்கள் இருந்திருந்தாங்கன்னா அந்த நிருபர்களுக்கு பதிலும் சொல்லிட்டு கூடவே ஒரு ஸ்டோரியையும் கிரியேட் பண்ணி சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதுக்காக திருச்சியில நிருபர்களுக்கு பேட்டி கொடுக்காம போனதை வச்சு அங்கு நடந்த சம்பவத்தை நினைச்சு சந்தோஷப்பட்டிருப்பாரா? அந்த மனுஷன் எவ்வளவு குமுறி இருப்பாரு, உள்ள எவ்வளவு அழுது இருப்பாரு, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. வெளியில தெரியல, ஏன்னா அவருக்கு நடிக்க தெரியாம போயிருச்சு அரசியல். அதுதான் உண்மை. தமிழ்நாட்டிற்கு இது போன்ற அரசியல் தலைவர் வரணுமா வேணாமாங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் 2026ல முடிவு பண்ண போறாங்க. நீங்க ஏன் குய்யாமியான்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க?